ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இவனோட தொல்லை எல்லாமே இருந்திருப்பீங்க. இவன் ஒளிஞ்சான்டா, சனியை முடிச்சு இவனை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன ஏன் மூஞ்சை பார்க்காம ரொம்ப நிம்மதியாகவே இருந்திருப்பீங்க. இப்போ என்னடா மூஞ்சை காட்டுற பரதேசி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கு தான் வேறு வேலை இல்லையே, உங்கள்கிட்ட தான் என் மூஞ்சை காட்டி ஆகணும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் குலசை பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேரினப்பட்டினத்தில் அம்மனுக்கு வந்து கொடியேறி இருக்குது. அந்த கொடியேறின அந்த காரணத்தினால கொஞ்சம் வெளி அலைச்சல்கள் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் வெளியில் போயிட்டேன். என்ன அதனால் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா தசராவுக்கு வரவங்க ஒழுக்கமாக வாங்க. மாலை போடுறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், ஒழுக்கமாக மாலை போடுங்க. அப்புறம் அந்த ஆத்தா என்னை பழி வாங்கிட்டா, என் கண்ணை குத்திட்டா, என் கழுத்தை அறுத்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் மாலை போடுறேங்கிறாங்க. ஆனால் மாலை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கசக்கி உள்ளே வைக்கிறாங்க. பல பேர் சரக்கு அடிக்காங்க. அதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் பார்க்காம ஒன்றும் சொல்லலை. அதனால் ஒழுக்கமாக வாங்க, முத்தாரமான மனசார வேண்டிக்காங்க. உங்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பா. நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக விளையாட்டுத்தனமாக நீங்கள் மாலையை போட்டுட்டு ஒரு 10 நாள் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மாலை போடாதீங்க. மாலை போட்டுட்டு வினைய வீடு தேடி வர வச்சிடாதீங்க. அதனால் விரதம் இருக்கிறவங்க ஒழுங்காக விரதம் இருந்து அம்மனை தரிசிட்டு சீரும் சிறப்புமாக இருங்க. ஓகேவா?